நான் விசுவாச வாழ்க்கையில வளர்வேன் என்று சொல்றவர்களுக்கு கையெழுத்து கத்திரிக்க நன்றி சொல்லுவோம். கருந்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோதரம் நான் கையை மூத்தியால் உள்ளத்தை தோட்டார் உள்ளத்தை தோட்டாரே அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தோட்டாரே. Somebody touch me, somebody touch me, somebody touch my soul. When I was praying to Jesus, Jesus would touch my soul. அவருக்கா எல்லாம் தருவார்கள். ஊழியம் செய்தா கர்த்தர் சந்திப்பார் எல்லாவற்றையும். அதனால நான் கணக்கு சைக்கிள் ஓடிடுவேன். அவர் அதில் வருவார், நான் இதில் வருவேன். ஸ்கூட்டர்ல கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு எதையும் செய்யுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆமென். அந்த நாளுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வெள்ளை லாங்ஸும் அந்த வெள்ளச்சோட்டும் வெள்ளச்சோட்டும் வந்து நிற்பார். நீங்க வெள்ளையை நடுவே கழுவி போடுங்க பாருங்க. நீங்க எத்தனை நாள் போடலாம். சில சேட்டுகள் 10 வருஷம் பாவிக்கிறோம். நாங்க நீங்க எத்தனை வருஷம் பாவிக்கிறீங்களோ செய்ய இல்லை. சூத்திரம் கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவருக்கா ஜீவிக்கிறோமோ, ஆண்டவருக்கா எதை செய்யணுமோ அதுதான் மிஞ்ச போகுது. கத்திரிக்கா இந்த வாலிப நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க 30-32 வருஷம் இந்த நொடி போடுறதுல போன மாதிரி இருக்கு அவருக்கு விளக்கம். அவர் 33 வருஷம் ஊழியம் செய்யறார். நான் 40 வருஷத்தை தாண்டிட்டேன் ஊழியம் செய்யறோம். இந்த இப்ப நேற்று நடந்த மாதிரி இருக்கிறேன். காலம் ஓடிக்கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, வீணாக்காதீங்க. Don't waste your time. Don't waste your time. Whatever you are doing for the Lord, that's only is going to last. கத்திரிக்கா நாம் என்ன செய்ய போறோமோ அதுதான் நிலைத்திருப்பாரு. நாங்கள் அருமையான ஊழியக்கார குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க போறோம். கேட்டீங்கன்னா நீ அருமையான சாட்சி. அந்த பிள்ளைகள் அருமையான கத்திரிக்குள்ளா ஜீவிக்கிற பிள்ளைகள். அவர்கள் சின்ன பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் போய் நான் இல்லை. எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். சாப்பிட இல்லாத நேரத்தில் பசி என்றா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். தாகம் என்றா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். அவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். தாகம் இப்ப என்ன வருத்தம் உங்களுக்கு? சாப்பிட்டு தான் வருத்தம் பாருங்க. சாப்பாடு இல்லாதவர்கள சுகதையா இருந்தோம். கூட்டம் தொடங்கமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அன்றன் உங்களை போல மெரியத்தான் எனக்கு ஆசையா இருக்கண்டு. முடியதில்லை. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்காக ஜீவிப்போம். சோத்திரம். இந்த குடும்பத்துக்கு அஜம் பண்ணோம் பாருங்க. சோத்திரம். ஊழியக்காரர்கள் குடும்பத்தை அழைப்போம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இனி படையெடுத்து வருவார்கள். இந்தியா இலங்கையில் எல்லாம் இருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து நம்முடைய மகன், நம்முடைய ஊழியக்காரர் வந்திருக்கிற வாலிப காலத்துல இந்த அலனை போல இருப்பார். அந்த நாளில் அவரை பார்த்தா அலனை போல இருப்பார். அந்த நாளில் அவரை பார்த்தா இப்போ அப்படித்தான் இருக்கார். கொஞ்சம் வண்டி வச்சிருக்க, அவ்வளவுதான், பரவாயில்லை. ஸ்தோத்திரம். ஜெபம். வாங்க சிஸ்டர், பக்கத்துல வாங்க. ஒரு மகன் வாங்க. கையெழுட்டுங்க பிள்ளை, கையெழுட்டுக்கோ. பெரியாக்கள் விஷயமா ஊழியக்காரர்கள் எல்லாம் கையெழுட்டுக்கோ. உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கிறிஸ்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை இயேசுவே விசுவாசத்தோருடைய மகிமையை காண்பாயம் சொல்லுங்கள். இந்த மாலைகளையும் அந்த விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, விசுவாசத்தை தொடக்க முடிக்கிறதுமாய் கண்மறையாக இயேசுவை நாங்கள் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு இன்னும் இன்னுமாக எங்களை விளங்குகிறபடியா, இன்னும் இன்னுமாக நீர் எங்களை எச்சரிக்கிறபடியா அவருக்கு நன்றி செலுத்தணும். எங்களுடைய நாட்டிலிருந்து, எங்களுடைய பாதிகளிலிருந்து நீங்கள் அழைத்து உங்களுடைய தாசனுக்காக நன்றி செலுத்தணும். இன்னும் நீர் நடத்த போறோம். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய வழிநடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். உங்களுக்குள்ளாக எழுந்து பிரகாசிக்க, உங்களுக்குள்ளாக எழுந்து இன்னும் ஊழியங்களை செய்ய, குடும்பமாக எழுந்து செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலைகளில் நாங்கள் சபையாக உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருமையான குடும்பத்தை இந்த இடத்துக்கு நீர் அழைத்து வைக்கிறோம். மீண்டும் நீர் டொரண்டோ பட்டணத்தை கொண்டு சென்று இன்னும் அநேக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வருங்காலத்தில் உங்களுடைய கரம் பலத்தாரங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும். இன்னும் அநேக ஆசீர்வாதமாக இருக்க நீர் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. இங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மேல், கோயில் லீடர், ஊழியக்காரர்கள் எல்லாரும் வாங்க. நீங்க ஜெபிங்க. வாங்க எல்லாரும் வாங்க. நேரம் போகுது. வாங்கோ ஊழியக்காரர்கள் எல்லாம் வாங்கோ. சோதரம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மேல் சோதரம்.
கர்த்தர் இந்த அருமையான தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக எங்களை குடும்பமாக இந்த நாளிலே அவர் சேர்த்து எங்களை ஆஸ்வதிக்கிறார். பாஸ்டர் சபையார் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தை தொட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இருந்தால் நீ எவனை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவனை நாங்கள் ஆஸ்வதிக்க பிறந்தவர். இந்த நாளிலும் தேவ ஊழியர்களுக்காக, ஊழியக்கார அம்மாவுக்காக, சகோதரிக்காக, சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமாக நான் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறேன். இந்த செய்திப்படி ஜெபிப்பது நாங்கள், ஆனால் உங்களுடைய விசுவாசம்தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். தேவரே, உங்களுடைய மக்களை நீ நேசிக்கிறீர், அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அநாதி சிநேகத்தினால் நீர் இவர்களை தெரிந்து கொண்டீர் இயேசு சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த ஊழியக்காரனை பல தேசங்களிலே பாசஜேரட்டம் அவர்களை நீர் பயன்படுத்தினீர். எங்களுடைய தேசத்துக்கு அவர்களுடைய ஆசீர்வாதமாக இருந்தார். இந்த தேசத்தில் நீர் கொண்டு வந்து அநேக மக்களுக்கு அவரை ஒரு தனித்துவமான ஒரு ஊழியத்திலே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறமைக்காக, அவருக்கு கொடுத்த அருமையான மனைவிக்காக, ஆண்டவரே என்னும் சபை மக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த சண்டே ஸ்கூல்களை நடத்துகிற பிள்ளைகளை, ஊழிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு நேராக நடத்தத்தக்கதான ஞானத்தையும் புத்தியையும் இவர்களுக்கு பலத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையிலே உடன் ஊழியர்களாயிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீர் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த அந்த தனித்துவமான விசுவாசத்தை ஆண்டவரை பயன்படுத்தி இந்த சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. தகப்பனே, சபை மக்களால் நிரம்புவது அல்ல, சபை மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.